Hello viewers, welcome to Landry Max. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்னோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி நம்ம தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராலேருந்து தான் ஆக்சுவலாக நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நான் ஏன் இப்போ ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டருக்கே அகைன் போகிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி இருந்த புக் வந்து 3 டேர்ம்ஸ் தனித்தனி டேர்ம் புக்காக இருந்தது. பட் இப்போ ஒரே சிங்கிள் புக்காக 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் நியூ புக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த் வைஸ் நம்ம எப்படிலாம் நடத்தணும் சாப்டர்ஸுன்றதை செப்ரேட்டாக அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் நாம் இப்போ பார்த்துட்டு இருந்த அந்த அல்ஜிப்ரா கியூபிக் ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. அடுத்து நம்ம ஃபேக்டரைசேஷன் பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதில் அக்டோபர் மந்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் போர்ஷனில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆல்ரெடி ரேஷனல் நம்பர்ஸு அண்ட் தென் அதனுடைய பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றின வீடியோஸு, அப்புறம் அதை பேஸ் பண்ணி வந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட பார்த்தோம் பார்த்திங்களா. அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதனோட கண்டினியூட்டியாக, அதாவது ஃபஸ்ட் சாப்டர்னோட கண்டினியூட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஸ்கொயர் நம்பர்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோமா. பிகாஸ் இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்னோட போர்ஷன். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக கிளியராக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த சாப்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தட் நம்ம இதில் பேஸ் பண்ணி இதில் இருக்கிற மாதிரி மந்த் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி ரீட் பண்ணணுன்றதை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் 4 ஸ்கொயர் இஸ் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பவர்னால் என்ன, அதாவது பேஸ்னால் என்னன்றதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் ரூல்ஸ் படிக்கும் போதே நான் ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் வந்துட்டு எக்ஸ்போனன்ஸ், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ், பவர், இது சம்மந்தமான விஷயம்லாம் நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயும் படித்தது தான். ஸோ அதே தான் இங்கே இது என்ன, இந்த 4 ஸ்கொயர் அப்படின்றது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க கவனிங்க. The 2 at the top stands for squared and it indicates the number of times the number of 4 appears in the ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் இந்த 2 எதை குறிக்குது அப்படின்னா, கீழே அந்த பேஸில் இருக்குது பார்த்தீங்களா 4, அது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு ப்ராடக்டில் அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த பவரில் மேலே இண்டிகேட் பண்ணியிருக்க நம்பர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4 raised to the power 2ன்னு சொல்லலாம், இது 4 ஸ்கொயர்னு சொல்லலாம், இது ஒரு ஸ்பெஷல் நேம்னு சொல்லியிருக்கேன். a ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். a ஸ்கொயர் அப்படின்னா அந்த 2 மட்டும் ஸ்பெஷல் நேம் ஸ்கொயர்னு சொல்லலாம். அதே மாதிரி a to the power 3 அப்படின்னும் போது 3 மட்டும் a³ ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு இண்டிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அப்போது 4 ஸ்கொயர்னால் என்ன மீனிங்னா, 4 இஸ் இந்த ப்ராடக்ட் ஃபார் 2 times, தட் இஸ் 4 into 4 is 16 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்க, the numbers 1, 4, 9, 16 are all square numbers, also called perfect square numbers. Each of them is made up of the product of same 2 factors. அதாவது இப்போ இதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க நம்பர் எதனோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 1ஓட ஸ்கொயர். 1 ப்ராடக்ட்டில் 2 times போட்டு பாருங்கள். 1 into 1 is 1, ரைட். அதே மாதிரி 2 ஸ்கொயர், 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து இதுக்கு பேர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது நான் உங்களுக்கு சம்ஸில் ஒரு சில இன்ட்ரடக்ஷன், வேறு ஒரு சில கான்செப்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவேன். அப்போ சொல்கிறேன் இதுக்கு ஏன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அப்போ இம்பர்ஃபெக்டாக இன்னொரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் ஏன் அந்த மாதிரி, இதுக்கு ஏன் அந்த ஸ்பெஷல் நேம் சொல்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா. தென் அதே மாதிரி அது எப்படி இருக்கும், அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏதோ சேம் நம்பர்னோட ப்ராடக்டாக இருக்கும், சேம் 2 ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் எனி அதர் நம்பர்ஸாக பிரித்து எழுதுறது தான் நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம், ரைட்டா. ஸோ அப்போது ஏதோ ஒரு சேம் நம்பரோட ப்ராடக்டாக இது இருக்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சேம் 2 ஃபேக்டர்ஸ்னு இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸை சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் a natural number n is called a square number if we can find another natural number m such that n is equal to m square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நேச்சுரல் நம்பர் நமக்கு என்னன்னு இருக்குது, தட் இஸ் அப்போ அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறோன்னா
அந்த நம்பர் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா வேறு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பரை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி வந்த நம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக சொன்னால் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு அது என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா, அதாவது இப்போது புக்கில் ஸ்கொயர் நம்பருக்கான டெஃபினேஷன் n is equal to m ஸ்கொயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது n ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது அப்படின்னா அது வேறு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்னோட ஸ்கொயர் வேல்யூவை தான் நம்ம இந்த ஸ்கொயர் நம்பர்ன்ற இந்த நேச்சுரல் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அவங்க புக்கில் சொல்லியிருக்க அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்கொயர் இஸ் 16 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின் போது 4ன்றது ஒரு நேச்சுரல் நம்பர் இல்லையா. 4ன்றது ஒரு நேச்சுரல் நம்பர். சிமிலர்லி 16ம் ஒரு நேச்சுரல் நம்பர். பட் இது இந்த 16 நேச்சுரல் நம்பர் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்னோட ஸ்கொயரில் கிடைச்ச வேல்யூவாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை தான் n is equal to m ஸ்கொயர்னு ஜென்ரல் ஃபார்மில் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது m ஒரு நேச்சுரல் நம்பர், அந்த நேச்சுரல் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற புது நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் ஸ்கொயர் நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த டெஃபினேஷன். அதாவது a natural number n is called a square number if we can find another natural number m such that n is equal to m square அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை தொடர்ந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒழுங்காக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் அது ஒழுங்காக தெளிவாக தெரியும் போது தான் அதனோட ப்ராப்பர்ட்டிஸை பைகாட் பண்ணாமல் உங்களால் ஈஸியாக அந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது 1 2 3 ஃபஸ்ட்டு எழுத கற்றுக்கும் போது நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அதை ஜஸ்ட் நம்ம இப்போ மனசில் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்றதை நான் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது 1 2 3 எழுதும் போது ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதுவோம் இல்லைங்களா. அடுத்த லைன் போகும்போது 11 12 13 14 15 16 17 18 19 20 இப்படி அடுத்த லைன்ஸ் நம்ம ஒரு 100 வரைக்கும் எழுதுறோம், 500 வரைக்கும் எழுதுறோம் போது மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் 1 2 3 கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களோ இல்லை தெரியாதவங்களோ ஒரு விஷயம் செய்வோம். என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஒன்ஸ் பிளேஸில் வருது இல்லைங்களா, அந்த நம்பரை அப்படியே தூக்கி அடுத்தடுத்த லைனுக்கு எழுதுவோம். 5 6 7 8 9 இங்கே 0 போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த 20க்கு அடுத்து வரக்கூடிய இந்த அதில் இருக்க அந்த டென்ஸ் பிளேஸை 2 2 2 2 2 2 2 2ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல 3ன்னு கரெக்டாக எழுதுவோம். ஒரு சிலர் இந்த இடத்துல அந்த தப்பை கூட பண்ணியிருப்பாங்க, அப்படியே 2 0ன்னு கூட போட்டுட்டு அதை ரவுண்ட் பண்ணி கூட டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம 1 2 3 ஃபஸ்ட்டு எழுதும் போது நம்ம விளையாட்டாக செய்த ஒரு விஷயம் இப்போ நமக்கு இங்கே ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஸோ இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான கான்செப்டை நான் சொல்கிறேன், அதை கவனிங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தன்றதை நான் இதையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது 1 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 1 is in the product for 2 times ன்னு அர்த்தம் இல்லைங்களா. that is 1 into 1 is 1. 2 square 2 2s are 4. நான் அந்த எக்ஸ்பான்ஷன் எழுதல, அது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 2s are 4. then 3 square 9. 4 square 16. 5 square 25. then 6 square 36. 7 square 49. 8 square 64. 9 square 81. then 10 square 100. right? அதே மாதிரி அதாவது 9 9s are 81, 10 10s are 100. அதே மாதிரி 11 ஸ்கொயர் அடுத்து எழுதுறேன். 11 ஸ்கொயர் 11 11 is 121. 12 ஸ்கொயர் 144. 12 12s are 144. 13 square 13 13s are 169. 14 square 14 14s are 196. 15 square 15 15s are 225. then 16 square 16 16s are 256. then 17 square 17 17s are 289. then 18 square
18 18s are 324. 19 square 19 19s are 361. Then 20 square 20 into 20 is 400. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் கவனிங்க. எனக்கு இது நார்மல் நம்பர், இது அதனோட ஸ்கொயர் நம்பர் இல்லைங்களா? இது ஒரு நம்பர், இது அந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது கிவன் நம்பர், இது அதனோட ஸ்கொயர் நம்பர், ரைட்? இப்போ இந்த ஸ்கொயர் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. தட் இஸ் யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குன்னா 1 ஒன்ஸ் பிளேஸில், முன்னாடி இங்கே டென்ஸ் பிளேஸே கிடையாது. ஒன்ஸ் டிஜிட்டும் போது இருக்கிறதே வெறும் ஒன்ஸ் பிளேஸில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்க போகுது. ஸோ அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். தென் அதே மாதிரி 4 9, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் 6. இது யூனிட் பிளேஸ்னு சொல்லலாம், யூனிட் டிஜிட்னு சொல்லலாம். ஓகேங்களா? வேர்ட்ஸ் மாறினாலும் மீனிங் ஒன்று தான். ஸோ இதை 6, தென் இதில் 5, இதில் 6 9 4 1 0. இப்போ என்னெல்லாம் நம்பர்ஸ் எனக்கு வந்திருக்குன்னு கவனிங்க. ரிப்பீட் ஆகிறத விட்டுருங்க. என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு மட்டும் கவனிங்க. என்னென்ன நம்பர்ஸ் வந்தது? 1 4 9 6 5. ரிப்பீட் ஆகிறத விட்டு சொல்லியிருக்கேன். ஸோ 6 9 4 1 அகைன் இதே நம்பர்ஸ் வரும், அதை எழுத வேண்டாம். லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா 0ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் தான் ஒரு நம்பரை 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட யூனிட் பிளேஸில் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வருது. எந்த 6 நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 9 6 5 0. இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வருது, ரைட்டுங்களா? இப்போது 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் எழுதணும் இல்லைங்களா? அந்த இடத்துல போய் அப்சர்வ் பண்ணுங்க. 11 ஸ்கொயர் 1, 12 ஸ்கொயரில் யூனிட் பிளேஸில் 4, 13 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 9, 14 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 6, 15 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 5, 16 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 6, 17 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 9, 18 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 4, 19 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 1, 20 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 0. இப்போ ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுங்க கிளியரா. இங்கே என்ன நம்பர்ஸ் முடிஞ்சதோ அதே நம்பர்ஸ் தான் இங்கேயும் முடிஞ்சிருக்கும். இங்கே கவனிங்க, இங்கேயும் 1 இங்கேயும் 1, இங்கே 4 இங்கே 4, இங்கே 9 இங்கே 9, இங்கே 6 இங்கே 6, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, லாஸ்ட்டில் 0 and 0. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன இன்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, நான் இதுக்காக தான் உங்களுக்கு இந்த 1 2 3 எல்லாம் எழுதணுன்னே ஆக்சுவலாக. அதாவது எவ்வளோ ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோ லார்ஜஸ்ட் நம்பர், ஈவன் நீங்கள் 1 lakh சம்திங், 1 crore சம்திங், 10 crore சம்திங், 100 crore சம்திங், என்ன நம்பர் நீங்கள் எழுதினாலும் அது எவ்வளோ சின்ன நம்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, அந்த ஹோல் நம்பர்னுடைய யூனிட் பிளேஸை ஆக்குப்பை பண்ண போகிறது இந்த கேரக்டர்ஸில், இந்த நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் தான். தட் இஸ் 0லேருந்து 1 2 3 0 to 9 இந்த நம்பர்ஸ், இந்த 10 நம்பர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு யூனிட் பிளேஸில் ஆக்குப்பை பண்ணக்கூடிய நம்பர்ஸ். அப்போது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன நம்பராக இருந்தாலும் சரி, அதனோட ஸ்கொயர் நம்ம பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 ஸ்கொயர் போடும்போது 11 into 11 போட்டோம். அப்படி போடும்போது ஒன்ஸ் பிளேஸ் ஆக்குப்பை பண்ண போகிறது இந்த 1ஓட ப்ராடக்ட் தான், ரைட்டுங்களா? ஈவன் ஒரு வேளை 21 ஸ்கொயர்னாலும் ஒன்ஸ் பிளேஸ் ஆக்குப்பை பண்ண போகிறது இந்த 1 into 1 தான். 121 into 121நாலும் இல்லை 1021 into 1021நாலும் ஒன்ஸ் பிளேஸ் ஆக்குப்பை பண்ண போகிறது இந்த ஒரு நம்பர் தான், அந்த யூனிட் பிளேஸை, தட் இஸ் யூனிட் டிஜிட்டல். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம என்ன இன்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர்னோட யூனிட் பிளேஸில், யூனிட் டிஜிட்டில் இந்த 6 டிஜிட்ஸில் ஏதோ ஒரு டிஜிட் தான் ஆக்குப்பை பண்ணும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயமும் இதில் நீங்கள் தெளிவடைஞ்சிடணும். என்ன அப்படின்னா, இந்த நம்பர், ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா அது இந்த 6 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பராக முடியணுமே தவிர்த்து இப்படி முடிகிற எல்லா நம்பரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம் கிடையாதுமா. மீனிங்கை கற்றுக்கும் போதே தெளிவாக கற்றுக்கோங்க. இப்போது 1 4 9 6, அதாவது இதை நீங்கள் ஆர்டர் கூட பண்ணிக்கோங்க. அதாவது இதை ஆர்டரை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா 0 1 4 5 6 9 இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், யூனிட் பிளேஸ், யூனிட் டிஜிட் ஆர் ஒன்ஸ் பிளேஸ் எப்படி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே மீனிங் ஒன்று தான். ஸோ ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா அது இப்படி முடியணும்.
ஆனால் இப்படி முடிகிற எல்லா நம்பருமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 25 இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன். இங்கே 25 இருக்குது, இங்கே அடுத்து 225 இருக்குது. அப்போ நடுவில் 35, 45, 55 எக்ஸெட்ரா 215 வரைக்கும் நடுவில் இருக்கும். ஈவன் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 515லாம் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ 5ல் முடியக்கூடிய எல்லா நம்பருமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 ஸ்கொயருக்கு 25 வருது, அடுத்து 15 ஸ்கொயர் போகும்போது 225 வந்துடுது. அப்போ நடுவில் 15க்கு அடுத்து 25, இந்த நடுவில் 5ல் முடியக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5க்கு அடுத்து 15 தான். ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோ இல்லை இதுக்கு அப்புறம் 235, 245 வர எல்லா நம்பரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. 0, 1, 4, 5, 6, 9 இப்படி முடிஞ்சதுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா? ஓகே, அப்போ நான் இன்னொன்று சொன்னேன், இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் அந்த இன்ட்ரடக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, இப்போ 1 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பர் ஆர் ஹோல் நம்பர், எப்படி வேணால் இதை நம்ம சொல்லலாம். ஒரு நேச்சுரல் நம்பர்னோட ஸ்கொயர் நமக்கு ஒரு நேச்சுரல் நம்பராக அப்படி ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினேஷன் n = m ஸ்கொயர்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது 1க்கும் 2க்கும் நடுவில் நம்பர்ஸே இல்லைங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்தும் போது பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நடத்தியிருக்கேன். we can able to find infinitely many rational numbers in between any two numbers or in between any two rational numbers அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 நம்பருக்கு நடுவில் infinitely many numbers are possible we can haveன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த 2 நம்பருக்கு நடுவில் மற்ற நம்பர்ஸ் இப்போ ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ 1.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1.5 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர் கிடையாது, ஒரு முழு நம்பர் கிடையாது, இது ஒரு இன்டிஜர் கிடையாது. ரைட்டுங்களா? தட் இஸ் இது ஒரு டெசிமல் நம்பர், அப்படி இல்லை இது ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். இதை நம்ம 15/10 எழுதணும், அது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி நம்பர்ஸ்னோட ஸ்கொயர்ஸும் பாசிபிள் தானே. இப்போ 1.5 என்னால் ஸ்கொயர் பண்ண முடியாது. அந்த இப்போ 1.5 × 1.5 அப்படின் போது நம்ம 2.25 சொல்லலாம் இதை. ஓகேங்களா? இதனோட ப்ராடக்ட் 2.25. ஸோ வரக்கூடிய நம்பரும் ஒரு ஹோல் நம்பராக இருக்காது. வரக்கூடிய நம்பரும் இதே மாதிரி ஒரு டெசிமல் நம்பராகவோ ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பராகவோ தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நடுவில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். அதாவது இதை பற்றின டீட்டெயில்டான கான்செப்ட் இது மாதிரி இதுக்கு பேஸ் பண்ணி வரக்கூடியது எல்லாமே இம்பர்ஃபெக்ட்னா என்ன, இரேஷனல்னா என்ன, இப்போ நீங்கள் ரேஷனல்னா என்னன்றது இப்போ படிச்சிங்க. அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டில் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் பற்றிலாம் டீட்டெயில்ஸும் படிப்பீங்க. அதே மாதிரி இரேஷனல் நம்பர்ஸ் பற்றின விஷயங்களும் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் இம்பர்ஃபெக்ட். அங்கே ஏன் பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தையை அந்த டெஃபினேஷன் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு இதை சொல்கிறதுக்காக இம்பர்ஃபெக்ட்ஸ் நடுவில் இருக்குன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இதில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு விஷயம் நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. 0, 1, 4, 5, 6, 9ல் முடிஞ்சதுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கணும்னு கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் அது 0, 1, 4, 5, 6, 9ல் முடியும்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி கற்றுக்கணும், இது எதுக்கான யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு செக் வெதர் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு உங்களுக்கு கேட்குறாங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி தான் அதுக்கு ஆன்சர் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே கூட அதனோட யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பரை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ நாட் அ பர்ஃபெக்ட் ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னா யூனிட் டிஜிட்டில் இதெல்லாம் வரணும். அப்படின்னா ஒரு நம்பர் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்த நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் நாட் எ ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு இருக்கணும்னா அதுக்கு நடுவில் என்ன நம்பர்ஸ் இருந்திருக்கணும், அதுக்கு யூனிட் பிளேஸில் என்ன நம்பர்ஸ் இருந்திருக்கணும்னா இதில் என்ன நம்பர்லாம் மிஸ் ஆகுதுன்னு கவனிங்க. 0, 1க்கு அடுத்து என்ன நம்பர் இல்லை, 2, 3 இல்லை இல்லைங்களா? தென் 5, 6 இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இல்லை, 7, 8 இல்லை. ஸோ இந்த நம்பர்ஸில் முடியறதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க, just observe the unit digit and check whether it is a perfect or not a perfect square அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் நம்ம அப்போ போயிட்டு நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லைன்னு வெரிஃபை பண்ணிடலாம். அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் அங்கே அன்வான்டான விஷயம். நம்ம வெறும் யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு தான் நம்மளை ஆன்சரே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கவனிங்க. இதை இப்போ நான் சொல்கிற ஒரு சின்ன கண்டென்ட், இப்போ நான் இதில் சொல்ல போகிற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சதுன்னா, இதுக்கு அடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட் அண்ட் தென் அதை தொடர்ந்து லாங் டிவிஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் பண்ண போகிறோம் மேக்ஸில். அதாவது இதனோட கண்டினியூட்டியாக இந்த சாப்டர்னோட கண்டினியூட்டியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த லாங் டிவிஷன் மெத்தட் உங்களால் போடவே முடியும்.
அதாவது போடவே முடியும்னா ஈஸியாக போட முடியும், ஈஸியாக ஆப்டாக தப்பு இல்லாமல் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன கவனிங்க, இப்போ இங்கே 1 இருக்குங்களா, 1ஓட ஸ்கொயர் இங்கே 1ன்னு முடியுது. அதே மாதிரி வேற இங்கே நம்பர் ரிப்பீட் ஆகுது, நீங்கள் எழுத வேண்டாம், நான் உங்களை சொல்லியிருந்தேன் பாருங்க. 1க்கு 1னே முடியுது. அதே மாதிரி வேற எதுக்கு 1ன்னு முடியுதுன்னு கவனிங்க, 9க்கும் 1ன்னு முடியும். ரைட்டுங்களா? 9 ஸ்கொயருக்கு 1 முடியுது பாருங்க. ஈவன் நீங்கள் இங்கே தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, 11 ஸ்கொயரில் வேணா கூட பார்க்கலாம். பட் இது சிம்பிள் நம்பர்ஸ்னால நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். 11 ஸ்கொயர் 1 யூனிட் பிளேஸை மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி 19 ஸ்கொயருக்கும் பாருங்கள் 1ன்னு முடியும். ஸோ அப்போ ஒரு நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பர்னோட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த நம்பர் 1லையும் 9லையும் முடியக்கூடிய நம்பராக இருந்ததுன்னா அதனோட பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் யூனிட் பிளேஸில் 1ன்னு முடியும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2க்கு 4ன்னு முடியுதுங்களா. சிமிலர்லி வேறு எதுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், 8க்கும் 4ன்னு முடியுது பாருங்கள். ஸோ அப்போது ஒரு நம்பர் 2லையும் 8லையும் முடிஞ்சதுன்னா அதனோட பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் 4ன்னு முடியும். ஓகே, தென் 3 9ன்னு முடியுதுங்களா. 7க்கு கவனிங்க 9ன்னு முடியும். நீங்கள் இதில் கூட சைமல்டேனியஸாக செக் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். மேம் எனக்கு இப்படி தான் வருமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்றவங்க சைமல்டேனியஸாக இதுலேயும் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள், சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போது 3க்கும் 7க்கும் 9. ஓகே, தென் 4 6ல் முடியுதுங்களா. மறுபடியும் 6ல் எங்கே முடியுது பாருங்கள், 6க்கு. ஸோ 4க்கும் 6க்கும் யூனிட் பிளேஸில் 6ன்னு முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், 5க்கு 5னே முடியும், 0க்கும் 0னே முடியும். ஓகேங்களா? அதாவது 5க்கு 5னே முடியும். இந்த நம்பர் மட்டும் சேமாக முடியும். 0க்கு 0னே முடியும். இதை மட்டும் ஏன் மேம் எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதுறாங்க, இங்கே கீழே எழுதாமன்னு யோசிக்கலாம். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போ நான் இதை ஒரு அரேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுக்காக தான் இதை தனியாக நான் மேலே எழுதியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. ஓகே, அதாவது இப்போ நான் அங்கே பண்ண விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த அப்படியே ஒரு ஆர்டராக எழுத போகிறேன். என்ன பண்ணேன்னு கவனிங்க. 0னா 0, 1 9 என்ன முடிஞ்சது 1, 0 1 2 2 8 என்ன முடிஞ்சது 4, then 3 7 என்ன முடிஞ்சது 9, 4 6 என்ன முடிஞ்சதுன்னா 6, 5க்கு 5 சேம் நம்பரே வந்தது. ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றி எழுதுனதுக்கு ரீசன் வந்து இந்த நம்பர்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கவனிங்க. 0 1 2 3 4 அப்படியே ரிவர்ஸ் 5 6 7 8 9 0. ஸோ இந்த சைக்கிளிக்காக போடுறதுக்கு நமக்கு மெமரி பண்ண வேண்டிய நெசசரி இருக்காது. இந்த இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது ஒரு நம்பர் 1ல் முடிஞ்சதுன்னா அதனோட யூனிட் பிளேஸ் என்ன, ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பர்னோட யூனிட் பிளேஸில் 1 முடிஞ்சதுன்னா அதுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸு நேச்சுரல் நம்பரில் முடிஞ்சிருக்கணும், 1 9 அந்த மாதிரி. இதில் வந்து நம்பர்ஸை டேரெக்டாக கொடுத்து கூட வெறும் இப்போ உங்களை வந்து 229 ஸ்கொயரில் ஒன்ஸ் பிளேஸில் என்ன முடியும்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 229 × 229 நீங்கள் போட்டுலாம் பார்த்துட்டு வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த டேப்லெட் காலம் ஒழுங்காக மனசில் தெரிஞ்சாலே போதும். அதாவது இது நான் செப்பரேட்டாகவே உங்களுக்கு அழகாக எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டேபிள் உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சாலே போதும். இதை நான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃபார்மேட் எழுதி கூட இதில் இந்த வீடியோ லாஸ்ட்லேயே கூட உங்களுக்கு நான் அதை ஜஸ்ட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதுன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 0. இந்த சைக்கிளிக் ஆர்டர் ரொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த நம்பரை நீங்கள் பைகாட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நார்மலாக நமக்கு 1லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். அதனோட யூனிட் பிளேஸ் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயமே எழுதி காட்டினேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பைகாட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்காக இது நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்னா என்ன, அதனோட டெஃபினேஷன் என்ன,
அதில் நம்ம இது என்னன்னு படிக்கணும், இது பவர்னு படிக்கணும், இது பேஸ்னு படிக்கணும். பவர் இண்டிகேட்ஸ் நம்பர், பேஸில் இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை டைம்ஸ் ப்ராடக்டில் இன்வால்வ் ஆகுது, தட் இஸ் இது 4 into 4. ஹவு மெனி டைம்ஸ் இட் இன்வால்வ்ஸ் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பவரில் இருக்கும். பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸ்கொயர் நம்பர்னா எப்படி எல்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். அதில் யூனிட் பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். அதில் என்ன நம்பர் முடிஞ்சதுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பார்த்தோம். இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னன்னு பார்த்தோம். அதை தவிர்த்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அதாவது இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட்டாக உங்களுக்கு இதை ஃபைனாக போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர்னுடைய யூனிட் டிஜிட். இதுக்கு நம்ம இப்படி கூட ஜஸ்ட்டு டாபிக் நம்ம மெமரி பண்ணிக்கிறதுக்கு, மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இது மாதிரி நீங்கள் டேப்லெட் காலம் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிட் டிஜிட் ஆஃப் ய நம்பர். இது என்ன அப்படின்னா, யூனிட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? இங்கே ஏ போட்டிருப்பேன், இங்கே தி போட்டிருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு கிராமரில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்றது இன்டெஃபினட் ஆர்டிக்கல், தீன்றது டெஃபினட் ஆர்டிக்கல். ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறது ஏதோ ஒரு நம்பர். இது அந்த பர்டிகுலர் நம்பர் தி மென்ஷன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நம்பர்னோட ஸ்கொயர் நம்பர்னு அர்த்தம். இது இன்டெஃபினட், ஏதோ ஒரு நம்பர். இது டெஃபினட். இது ஆர்டிகல்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ டெஃபினட் ஆர்டிக்கல் தீன்னு சொல்லுவாங்க, இன்டெஃபினட் ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஆன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். கான்செப்ட் இதுதான். 0ல் முடிஞ்சதுன்னா 0, 1 and 9 1, 2 and 8 4, 3 and 7 9, 4 and 6 6, 5 5. ஓகே? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.